நான் ಎಲಂಬಲಿ ಪಕ್ಕ ವೇಳಗೊಂಡಂಬಾಳಿ ಎಂಬ ಊರ್ಲಿದ್ದು ಬಂದವನೆ. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾನೇ ಶನಿ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾರ ಅಂತ ಹೇಳಿ ನಾ ಬಂದು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲ ಬಂದವ್ರೆ. 4-5 ಆಳು ಬಂದ್ರಿ. ನಮ್ಗೆಲ್ಲ ತೃಪ್ತಿ ಹಂಗಿದೆ. ಬಾಡು ಕೂಳು பொரியல் பொறுப்பு எல்லாமே செஞ்சது. வேற ஆள் ஒಬ್ಬರು ಹೇಳಿ ನಾವು ಬಂದಿರಿ. ನಮಗೆ ತೃಪ್ತಿ ಹಂಗಿದೆ. அடுத்தது கரெக்டா ஃபேமிலியும் ಬರಾರಿ. இதே மாதிரி ಫ್ರೆಂಡ್ಸ್ ಸರಿ ಫ್ಯಾಮಿಲಿயும் ಕೂನ್ ಬರಾರಿ. சென்னியது இடನು சுத்தி சென்னியது. ಇಲ್ಲಿ ಉಂಬ ಐಟನು ₹100 மோசம் இல்ல. சென்னியது கட்டாய நீ இதை ನೋಡಾರ ನೀವನು ಬರಂಡ. கண்டிப்பா ஃபேமிலியும் ಬಂದ್ರೆ ಇನ್ನ ಇಡಿದಿರಾದು. இடನು ಅರಿಮೆಂಗದ ಟೇಸ್ಟ್ ಸೂಪರ್ ಆಗಿದೆ. நான் மேக்கேரப்பட்டி மலங்காட்டில இருக்கோம். சரிங்கண்ணா. இது இன்ஸ்டாகிராம்ல இருந்து பார்த்தோம். சாப்பிட்றதுக்கு எல்லாம் சொல்லி வந்தோம். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் வந்தோம். சாப்பிட்டு 9 வகை கறி வச்சிருக்காங்க. சாப்பாடு ஹாட் பாக்ஸ்ல இருக்கு. வேணா இங்கே சாப்பிட்டுதான் அங்கே போத்தேவை ரிட்டர்ன் போத்தேவை டேஸ்ட் நல்லா இருக்கு. 9 வகை கறி இங்கே சாப்பிட்டு பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடல் கறி சில்லி ஃபிஷ்ஷு, அது இன்னும் சிக்கனில் ஒரு சில்லி, அது இல்லாமல் குடல் கறி, ஆட்டுக்கறி, முட்டை எல்லாம் போட்டுக்கிறாங்க. நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. ಇದನ್ನ ವಿಡಿಯೋ ಎತ್ತಾರೆ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಒಬ್ರು ಸೇಲಂ ಗೋಪಿನಾಥ್. ಈ ವಿಡಿಯೋ ನಿಮ್ಗೆ ಹಿಡಿದಿದ್ರೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಸಿ ಕಾನ್ಸ ಬಟನ್ ಬೆಲ್ ಬಟನ್ ನಮ್ಕಂಡ ಖಂಡಿಪಾ ಇದಕ್ಕೆ ನಿಂಗೆ ಉಂಟಾನ ಲಿಂಕ್ ಬಂದ್ರೆ ಅದು ಖಂಡಿಪಾ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾರನ್ನೇ ಬರಬೇಕು. சென்னை அது இல்ல 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 இன்னொಂದ எலம்பிக்காரு வந்தவரே சூப்பரா வந்துட்டவரே. லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேனா ஓகேனா ஓகேனா. நான் உங்க சேலம் கோபிநாத். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் 7 ஸ்டார் அறுசுவை உணவு தான் வந்திருக்காங்க. 7 ஸ்டார் அறுசுவை உணவு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்குங்க, 100 ரூபாய்க்கு 9 வகை பாத்தீங்கன்னா கறி விருந்தோட பக்காவான ஒரு இடம். பாத்தீங்கன்னா இடமும் பிளேஸும் நல்லா பக்காவா சூப்பரா கிராமத்து அழகுல ஒரு கிராமத்து விருந்துனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேலம் அரியானூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆட்டியம்பட்டி போற வழியில பாலம்பட்டிங்கிற ஊர்ல தான் இந்த இடம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப இங்க வந்திருக்கோம். இடமும் நல்லா அமைதியா ஜாலியா சூப்பரா இருக்கு. சரி வாங்க இன்னும் என்னென்ன இருக்குன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள பாருங்க எல்லாம் எந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கணும். இன்னும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் வரும்னு சொல்றாங்க. எல்லாமே இன்னைக்கு வீடியோல ஃபுல்லுமே கவர் பண்ண போறோம். இப்பயே எல்லாம் பாத்தீங்கன்னா டேபிள் எல்லாமே ஃபுல்லு. டேபிள் எல்லாம் வணக்கம் மக்கள். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து 9 விதமான கறி குழம்பு ரெடி பண்ணி கறியோட சாப்பாடு போட்டுருக்கோம். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 7 ஸ்டார்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கோங்க கடை பேரு. இப்போ 7 ஸ்டார்னு எப்படி வந்துச்சுன்னா, நம்ம 7 ஃப்ரெண்ட்ஸ் போய் ஒரு இடத்துல சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் நல்லா ஒரே காரணத்துக்காக நாங்க 7 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணதுனால 7 ஸ்டார்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்கோம். சரிண்ணா, இப்ப அந்த 7 நண்பர்கள் யார் யாருன்னா? 7 பேர் பாத்தீங்கன்னா ரமேஷ் அண்ணன், ஓகே. என் பேரு கோவிந்தராஜ், ஓகேண்ணா. அண்ணன் பேர் வந்து கோலிகோபால், ஓகேண்ணா. மணிமாறன், ஓகே. தமிழ்ச்செல்வன், ஓகே. ராமண்ணன், ஓகே ஓகே. ராஜேந்திரன், ஓகேண்ணா. இத்தனை 7 பேர் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இன்னும் வந்து மேலும் வளர்த்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கண்டிப்பா இருக்கு. ரமேஷ் கடை வந்து எல்லாம் பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து வந்து 7 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போனா ஒரு 500 ரூபா இருந்தா கூட போதும்னு சொல்லி அந்த நாங்களே சொந்தமா போட்டு ஒரு 7 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 5 வகை கறின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் 6 வகை 7 வகை எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் நீங்க வந்து இப்ப 9 வகை கொடுக்கும்போது உங்களுக்கு அது எப்படி கட்டுப்படி ஆகுதுங்களா? எப்படிங்க கட்டுப்படினா போக தான். இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பாடு நம்ம ரெடி பண்ணா அந்த அளவுக்கு நம்மளுக்கு கூலி மட்டும் இருந்தா போதும். இப்போ வந்து ஒரு 600 சாப்பாடு போயிட்டு இருக்குங்களா, இன்னும் ஒரு 1000 சாப்பாடு அளவுக்கு கொண்டுட்டு போனோமா அதில் எங்களுக்கு ஒரு இப்போதைக்கு அசல் இருந்தால் கூட போக வந்து ஒரு 100-200 சாப்பாடு நாங்கள் சேர்த்து கொண்டு போனால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா கூலி இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சரிண்ணா. இப்போ வந்து இந்த இடம் எங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு? இந்த இடம் சேலம் வீரபாண்டி பாலம்பட்டியில அங்க இருக்கு இந்த இடம். அக்கரைப்பாளையம் பஞ்சாயத்து பாலம்பட்டி. சரிங்கண்ணா. இப்போ வந்து 9 வகை கொடுத்துருக்கீங்க. அது வந்து என்னென்ன வகை நான் கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆட்டுக்கறி தலை போட்டி, ஆட்டு போட்டி, ரத்த பொரியல், சில்லி, அந்த ஃப்ரைல் சில்லி, மீன் சில்லி, அப்புறம் நாட்டுக்கோழி வறுவல், அப்புறம் முட்டை பொரியல், 9 ஐட்டம் கொடுத்துருக்கோம். 9 ஐட்டம் கொடுத்துருக்கீங்க. சரிண்ணா. இப்போ இந்த 9 ஐட்டம் இதோட நிற்குமா இல்லை இன்னும் உங்களுக்கு வந்து கஸ்டமர் வர இன்னும் ஏதாவது இன்னும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற வாய்ப்பெல்லாம் இருக்குங்களா? இன்னும் டெவலப் ஆகணும். நெக்ஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுவோம்.
டெய்லியுமே ஆர்வ ஓட்டுறதா இருக்கிறோம். இந்த அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி டெய்லியுமே லோடு இறக்கும். எவ்வளவு தண்ணி தேவையோ அவளுக்கு ஆர்வ ஓட்டுறதா இருக்கும். எல்லாமே அதான் யூஸ் பண்ணி குழம்பு வந்து 4 ஐட்டம் செய்யணும்னா ரசம், மீன் குழம்பு, ஆஹ் ஆட்டுக்கறி, தலைக்கறி குழம்பு, அந்த நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறோம். அந்த டேபிள்ல கொண்டு போய் வச்சிருவோம். எல்லாமே அதுதான் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. அதே ரெடி பண்ணி வச்சிருவோம். ஓகே ஓகே ஓகே. அதாவது நம்ம வந்து சாப்பிடும்போது பிளேட்டை தூக்கிட்டு இங்க வர தேவையில்ல. வந்து சாப்பாடும் வந்து நாங்க போட்டுருவோம். ஹாட் பாக்ஸ்ல கொண்டு போய் சாப்பாடு வச்சிருவோம். வேணுங்கிற சாப்பாடு வந்து ஹாட் பாக்ஸ்ல சாப்பிட்டுக்கலாம். அங்கேயே வச்சிருவோம். டேபிள்லயே வச்சிருவோம். இந்த ஒரு ஐட்டம் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து இங்க வரணுங்கிறது கிடையாது. அந்த டேபிள்லயே ஹாட் பாக்ஸ்ல வச்சிருவோம். அதுக்கு தேவைப்பட்ட சாப்பாடு, தேவைப்பட்ட குழம்பு எடுத்து அதையே சாப்பிட்டுக்கலாம். எவ்வளவு தேவையோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் பண்றீங்க. ஆமாங்க. இது ஒவ்வொன்றும் வாங்குறதுக்கு நீங்க எங்கனா போறீங்க? ரொம்ப தூரமா டவுன் போகணுமா இல்ல இங்கே பக்கம் எங்க இருக்குங்களா? நாங்க வந்து கடையை வச்சிருக்கோம். கோழி கடை வச்சிருக்கிறோம். ஆட்டுக்கடை, இறைச்சி கடை வச்சிருக்கிறோம். அதனால வந்து நாங்க ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே வந்து நாங்க வந்து ஹோல்சேலா தான் வாங்குறோம். அப்ப எல்லாமே நீங்களே வச்சுக்கிறீங்க? இங்கேயே அங்கே கடையே இருக்கு. எல்லாமே வந்து கோழிக்கறி கடை இருக்கு, பிரேயல் கடை இருக்கு, மீன் எல்லாமே வந்து சொந்தமா வந்து கடை, சொந்த கறி கடை வச்சிருக்கிறோம். எல்லாமே சொந்தமா வச்சிருக்கீங்க. அதனால இந்த வேலையை கொடுக்க முடியும். அதனால எங்களால கொடுங்க. எல்லாமே ஹோல்சேலா இருக்கு. ஓபன் பண்றீங்க? ஹோட்டல் வந்து 12 மணிக்கு. க்ளோஸ் வந்து 4 மணி. 4 மணி. இப்ப வாரத்துல ஒரு நாள் லீவ் இருக்குமா இல்ல எந்த நாள் லீவ் இல்லையா? லீவ் எல்லாம் எதுவுமே கிடையாது. லீவ் எல்லாம் எதுல எமர்ஜென்சினா மட்டும் தான் லீவ். ஆமா, எல்லா நாளுமே கடை. என் பேர் தியாகராஜன். நான் இங்க பக்கத்துல லோக்கல்ல பெத்தாம்பட்டில இருந்து வரோம். வெளில போலான்னு பார்த்தோம். இன்னைக்கு லீவ், இன்னைக்கு விடுமுறை. வெளில போலான்னு பார்த்தோம். சிட்டி சைடே போவேனே. இங்க லோக்கல்லே பாத்தீங்கன்னா நம்ம பாலம்பட்டியிலேயே 7 ஸ்டார் 9 வகை கறி விருந்து இருக்கு. 100 ரூபா தான். எல்லா ஃப்ரெண்ட்ஸோடய வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ப்ரைஸ், அதனால இங்கேயும் சாப்பிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க பாலம்பட்டில இருந்து வரோம். இப்ப இங்கதான் இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கிறோம். இதான் சாப்பிடுறோம், நல்லா இருக்குது. வீட்டுல எடுத்தோம்னா ஒவ்வொன்னா தான் எடுக்க முடியும். நீங்க வந்து எல்லாம் சாப்பிட முடியுது. எல்லாமே கொடுத்துருக்காங்க. முட்டை பொரியல், ரத்தம், தலைக்கறி, குடலு, மீன், சில்லி எல்லாமே இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. ஃப்ரெண்டு சொன்ன அப்படி 100 ரூபாய்க்கு 9 வகையான கறி அருமையா இருக்குங்க. சாப்பிட்டா நல்லா, சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கு. இளம்பில இருந்து வந்திருக்கிறோம். ஒரு வழிபாக்கர் சொல்லி நாங்க இங்க வந்தோம். டேஸ்ட் நல்லா இருக்குது. சாப்பாடு 9 வகை கறி எல்லாமே நல்லா இருக்குது. வெளியே போனா எல்லாமே 30 ரூபா 40 ரூபா ஒரு கறியும். இங்க அன்லிமிட்டடா எல்லாம் கிடைக்குது. அது ஒரே இடத்துல. இன்னும் பார்த்தா ஃபேமிலியோட வர வேண்டிய ஒரு இடம். நாங்க ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கிறோம். நல்லா இருக்குது. கண்டிப்பா ஃபேமிலியோட வருவோம். கண்டிப்பா ஃபேமிலியோட தான் வருவோம். ஒரு நல்ல இடம், சிச்சுவேஷன், சூழ்நிலை எல்லாமே இங்க நல்லா இருக்குது. பிரைவசியும் நல்லா இருக்குது. குடும்பத்தோட வர வேண்டிய ஒரு இடம். ஆனா 100 ரூபாய்க்கு நல்ல சாப்பாடு, நல்ல ஒர்க். வணக்கங்க. நாங்க இளம்பிள்ளை பக்கத்துல வேற நமக்கு இங்க வந்திருக்கிறோம். ஆனா இங்க வந்துட்டு 100 ரூபாய்க்கு சாப்பாடு கறி கூட சொன்னாங்க. 9 வகை கறின்னு சொன்னாங்க. சரி, எந்த அளவுக்கு பார்க்கலாம்னு வந்தோம். பரவாயில்ல, நல்லாவே இருக்கு. குழம்பு நல்லா இருக்கு, கறி ஓரளவு நல்லாவே வச்சிருக்கிறாங்க. நாங்க எதிர்பார்த்ததோட கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவு எதிர்பார்த்தோம், ஆனா ஓரளவு சிறப்பாவே இருக்கு. சிறப்பாவே இருக்கு நினைச்சேன். ஆனா சாப்பாடு, அரிசி சாப்பாடு நல்லாவே இருக்கு. கறியும் நல்லாவே இருந்திருக்கு. நம்ம டேஸ்ட் நல்லாவே இருக்கு. சுமாராவே இருக்குன்னு நான் நினைச்சேன், ஆனா நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் தான் வந்தோம். ஆனா ஃபேமிலியோட வரலாம். நிறைய ஃபேமிலி வந்திருக்காங்க, இங்க இருக்காங்க. அதனால ஃபேமிலி வர்றதுக்கு ப்ராப்ளமே இல்லை. சூப்பரா இருக்கு இடம். தரமா நீ வரலாம் ஃபேமிலியோட. ஓகே, தேங்க்யூ. ஆர்டிஎம்ல வந்துக்கிறேன். இப்பதான் பஸ் கார் வந்துருக்கேன். 100 ரூபாய்க்கு 9 வகையான கறி சாப்பாடு நல்லா இருக்கு. டேஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு. மக்களே பாத்தீங்கன்னா இப்ப வந்து நமக்கு தான் இப்ப சாப்பாடு வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது என்னன்னா, இது வந்து மலைக்கோழியா? ஓகே ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா மட்டன், தலைக்கறி, தலைக்கறி வச்சாச்சு. ஆட்டுக்குடல், போட்டி, நாட்டுக்கோழி. ஓகே. பாத்தீங்கன்னா ஒரு முட்டை, மீன் சில்லி, இது வந்து சிக்கன் சில்லி. ஓகே ஓகே. ரத்த பொரியல், அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை பொரியல். ஓகே ஓகே. பாருங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ. பாருங்க, 9 வகை வாங்கியிருக்கோம். இப்போ வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு நமக்கு வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ள இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வாய்ஸ் பேச நல்லா ஃப்ரீயா இருக்கு. நாங்கள் வெளியே வந்திருக்கோம். வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நல்லா வயல்வெளி தான். நல்லா நீட்டா சூப்பரா பக்காவா இருக்கு. பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்குதுல. வாங்க சாப்பிட்டு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இடமும் நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா பக்காவா இருக்கு. உங்களுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்புறம் மீன் குழம்பு. எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குங்க. இதுவும் நல்லா சூப்பரா டேஸ்டாவே இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷனு, ஃபோன் நம்பரு எல்லாமே உங்களுக்கு டிஸ்கஷன் தரேன். நீ பார்த்து அதை போய் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். இன்னும் சாப்பிட்ற வீடியோ எடுத்தா பெரிய வீடியோவாயிடும். ஓகே, பாய் பாய். மறக்காம இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ.